உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டேய் அவதான்டா நந்தினி மேடம் சொன்ன மகா. டேய் நீ அவளை டைவர்ட் பண்ணு, நான் அந்த சைடு போறேன், நீங்க இந்த சைடு வந்துருங்க, சரியா? அந்த கேப்ல சிலைய அடிச்சிடுறோம். என்ன ஏதோ பூச்சி சத்தமா கேக்குது. என்ன சத்தம் அது? என்ன விசில் சவுண்டு? என்ன ஏதோ தட்டுற சத்தம் கேக்குது. கோவிலுக்குள்ள இருந்து விசில் சவுண்ட் கேக்குது. என்னவா இருக்கும்? சத்தம் வந்துகிட்டே இருக்கு. என்ன சத்தம் அது? ஃபர்ஸ்ட் விசில் சவுண்ட் கேட்டுச்சு, இப்போ இப்படி ஒரு சவுண்ட் வருது. இது தப்பா இருக்கே. பூட்டி இருக்கே. எப்படி நம்ம உள்ள போறது? இங்க இருந்து தான் சவுண்ட் கேட்டுச்சு. பூட்டை உடைச்சிடலாமா? மகா உள்ள இருக்கிற நேரத்தில் பூட்டை உடைச்சா மகாவுக்கு தேவையில்லாம பிரச்சனை வருமே. என்ன பண்றது? கேட்டு போட்டு இருக்கும்போது செவரேறி குதிச்சா அதுவும் தப்பாயிடும். இப்ப என்ன பண்ணலாம்? வேற வழி இல்லை. லேட் ஆனாலும் போய் பூசாரியை கூட்டு வந்துட வேண்டியதான். ஐயா, பூசாரியா, பூசாரியா. ஐயா, என்னப்பா இந்த நேரத்துல? கோவிலுக்குள்ள ஏதோ கதை உடைக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. வந்து பாக்குறீங்களா? மகா வேற உள்ள தனியா இருக்காங்க. எதுவும் தப்பு நடந்துற போது. கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? என்ன சொல்ற? இருப்பா, சாவி எடுத்துட்டு சீக்கிரம் வாங்க ஐயா. போலாம், சீக்கிரம் வாங்க ஐயா. சீக்கிரம் வாங்கய்யா. வாங்க பாப்பா. பாப்பா வாப்பா. வேகமா தருமையா. உள்ள வாப்பா. மகா என்ன பார்த்தா தேவையில்லாம டென்ஷன் ஆவாங்க. உள்ள போக வேண்டாம். அவர் மட்டும் போட்டோம், நம்ம இங்கே இருப்போம். ஐயா. என்னப்பா? இல்லையா, நான் வெளியூர்காரன். இந்த நேரம் நான் கோயிலுக்குள்ள வந்தா அது சரியா இருக்காது. நீ போய் பாருங்க, நான் இங்கே இருக்கேன்.
சரிப்பா நீ இங்கேயே இரு, நான் போய் என்னன்னு பார்க்குறேன். சரிங்க. சாமி, ஏதாவது பிரச்சனை குரல் கொடுங்க, நான் உள்ள வரேன். சரிப்பா. சாமி எங்க போச்சு தெரியலையே. என்னாச்சுமா? என்னாச்சு? சாமி சிலைய திருடிட்டு போயிட்டாங்க. என்ன அடிச்சு போட்டு சாமி சிலைய திருடிட்டு போயிட்டாங்க. என்னமோ சொல்ற? வாமா போலாம். ஆத்தா, பஞ்சாயத்துல மகா தலை குனிஞ்சு நிக்கிறத நான் லைவ்ல பார்க்கணும். இந்த பணத்தை கையில வச்சுக்கோ. இத பாக்கெட்ல வச்சுக்கோ. சாமி சிலை திருடு போனதுல இங்க எல்லாருக்கும் ஓ மேலதாமா சந்தேகம். ஏமா நீ இப்படி ஒண்ணுமே பேசாம இருந்தீங்கன்னா நீ தான் சிலையை திருடுனேன்னு பஞ்சாயத்து முடிவு பண்ணிடும். நீ எது சொல்றதா இருந்தாலும் சபையில எடுத்து வைக்கலாம். உன் கருத்தையும் கவனத்தில் எடுத்துக்கிட்டு தான் இந்த பஞ்சாயத்து இறுதி முடிவு எடுக்கும். நீ என்ன சொல்ல வரையோ சொல்லு. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? நான் சாமி சொன்ன மாதிரி 1008 விளக்கேத்தி வச்சு அணையாம பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன். அப்ப முகத்தை மூடிட்டு திருடங்க சிலைய தூக்க ட்ரை பண்ணாங்க. நான் அவங்கள எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். நான் ஒரே பொண்ணா என்னால சமாளிக்கவே முடியல. என்ன மீறி அந்த சிலைய அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. இது அக்னி அம்மன் மேல சத்தியங்க. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இங்க பாருங்க தலைவரே, இந்த பொண்ணு சொல்றத நம்பாதீங்க. அந்த சிலை திருட்டு கும்பல்ல இந்த பொண்ணும் ஒரு ஆளுதான். சிலையை திருடிட்டு ஓடும்போது எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. இந்த அம்மா மட்டும் பூசாரி கிட்ட மாட்டிக்கிச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.